ஏங்க இன்னும் 2 மணி நேரத்துல நாங்க சட்டமன்றத்தை கூட்டிடுவோம். அதுக்கப்புறமா அமெண்ட் பிசின்னு சொல்லியிருக்கீங்க, பண்ணிடுவோம், அந்த ஆக்ட் எடுத்துருவோம். இது வந்து ஆர்டினன்ஸ் வந்து அவசர சட்டம்னாலும் நிரந்தர சட்டம் தான் சொன்னீங்க. இன்னும் இப்ப கூட்ட தானே போறீங்க. கூட்டி இன்னும் 4 மணி நேரத்துல முடியுதோ, மணி 8 ஆயிடுச்சு, விட தானே போறீங்க. அதுக்குள்ள எதுக்காக எல்லாத்தையும் பிடிச்சி இப்படி இழுத்து வெளியில தள்ளணும்? அப்ப வெளியில இழுத்து தள்ளிட்டு என்ன சாதிக்க போறீங்க? இத்தனை நாள் உட்காந்து இருந்தவங்க இன்னும் 4 மணி நேரம் உட்காந்து அவங்களே எழுந்து கலைஞ்சு போயிடுவாங்கல்ல. அப்ப உங்க உள்நோக்கம் தான் என்ன? அப்ப வந்து பண்ணக்கூடாது. எதுக்கு பிடிச்சி பிள்ளைங்களையும் இளைஞர்களையும் பிள்ளைங்களையும் பொம்பளைங்களையும் பிடிச்சி இழுத்து வெளியில தள்ளுறீங்க? அப்ப வெளியில தள்ளினா என்ன அர்த்தம் உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க. நியாயமா நீங்க இன்னைக்கு பண்றதா வன்முறையா இல்லாம போயிட்டு இருந்துச்சு. இப்ப மைட்ட புடிச்சாட்டி, இதை புடிச்சாட்டி, அதை புடிச்சாட்டி புடிச்சு வெளியில தள்ளுறீங்க. இன்னும் 4 மணி நேரம் தானங்க சொன்னீங்க. இன்னைக்கு நாங்க சட்டத்தை கொண்டு வந்துருவோம் சொன்னீங்க இல்லங்க, நிரந்தர சட்டத்தை கொண்டு வந்துருவோம் இல்லங்க. 4 மணி நேரம் உங்களுக்கு எங்க பொறுமை இல்ல? போர்ஸ் கொண்டு வந்து எதுக்குங்க இறக்குனீங்க 4 மணி நேரத்துக்குள்ளக்க? எல்லாத்தையும் இப்ப நீங்க எதிர்பார்க்கறது என்ன? அமைதியா இவங்க அமைதியா போராடக்கூடாது, வன்முறை வெடிக்கணும், உள்நோக்கம் வேற ஏதோ இருக்கு. உங்களோட உள்நோக்கம் எல்லாம் வேற. உங்களுக்கு உள்நோக்கம் நல்லதா இருந்துச்சுன்னா 7 நாள் எங்களுக்கு சத்தம் இல்லாம போராடிட்டு இருந்தோமே, 4 மணி நேரத்துல இன்னைக்கு கொண்டு வரேன்னு சொன்னீங்களே, எதுக்காக இன்னைக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப உங்களோட இன்டென்ஷன் என்னதான் இருக்கு? சோ தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெடணும். சட்டத்தை காப்பாத்துற நாங்க இளைஞர்கள், மக்கள், பொதுமக்கள், பெற்றோர்கள் நாங்க காப்பாத்திட்டு உட்காந்துருக்கோம். சட்ட ஒழுங்கு கெடுக்கணும்னு எடுக்கிறது நீங்க இந்த கையில ஆயுதத்தை எடுத்திருக்கீங்க. முட்டாள் நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? இத்தனை நாள் 7 நாள் உட்காந்துருந்தவங்களா? சட்டம் பாமர மக்களாவே எடுத்துட்டு போட்டுங்க. நிரந்தர ஆடியன்ஸ்ங்கிறது நிரந்தரமானது இல்லன்னு எங்க பிள்ளைங்களுக்கு புரியாம கூட இருக்கட்டும். 4 மணி நேரத்துல நீங்க புரிய வச்சிருக்கலாம்ல. 4 மணி நேரத்துல புரிய வச்சிருக்கலாம்ல. உங்களால புரிய வைக்க முடிஞ்சிருக்கும்ல. பாருங்க, நாங்க கொண்டு வந்த சட்டம் நிஜம் தான், இது நிரந்தரம் தான். 4 மணி நேரத்துல நீங்க காட்டுக்கல, இன்னைக்கு காட்டுறேன்னு சொன்னீங்கல்ல. எதுக்கு இப்ப பிள்ளைங்க எல்லாம் இழுத்து வெளியில தள்ளிட்டு இருக்கீங்க? 4 மணி நேரத்துல நீங்க காட்டுனீங்கன்னா அவங்களும் வெளில போயிருப்பாங்கல்ல. கேள்தரமான கேடு கட்ட புத்தி இது. அமைதியா போராடுற மாணவர்களையும் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்க பிள்ளைங்க எல்லாம் அங்க இருந்தா கஷ்டம் தெரிஞ்சிருக்கும். யாரோ ஒருத்தவங்க தானே கஷ்டப்படுறாங்க. கேடு கட்ட அரசாங்கம்.